வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: முல்லைப் பெரியாறு கூட்டுக் குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரையில் தொடங்கி வைக்கிறார். விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் பேச்சு நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த புரெவி புயல் அடுத்த சில மணி நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தூத்துக்குடி கடற்கரை பகுதியை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று கான்பெராவில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். முல்லைப் பெரியாறு கூட்டுக் குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரையில் தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை நடைபெறும் அரசு விழாவில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டு ரூபாய் 1295 கோடியில் நிறைவேற்றப்படும் மதுரை மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து ரூபாய் 31 கோடியில் கட்டப்பட்ட மதுரை ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கும் தமிழக முதல்வர் ரூபாய் 38 கோடியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. இதனைத் தொடர்ந்து சிவகங்கை செல்லும் முதலமைச்சர் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். பின்னர் தொழில்துறையைச் சார்ந்தவர்கள், மகளிர் சுயஉதவிக் குழுவினர் மற்றும் விவசாயிகளுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று நடைபெற்ற 4வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறை தொடரும் என்று அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்த மனதுடன் இந்த பேச்சுவார்த்தைகளை அரசு நடத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் 32 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த 40 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதற்கிடையே இந்த வேளாண் சட்டங்களினால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழ்நாடு வாழை சாகுபடியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு அஜித்தன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த விவசாயிகளுக்கான 3 சட்டங்களும் விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு அடையக்கூடிய அளவிலே இல்லை என்பதுதான் உண்மை. அரசியல் காரணங்களுக்காக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஆனால் விவசாயிகளை நேரடியாக பார்த்தால் தளர்த்தப்பட்ட பொருளாதார கொள்கையை உலகம் பூராக ஒரு சந்தை என்று நிலைமை வந்த பின் நாட்டுக்குள் பல்வேறு பிரிவுகள் இங்கிருந்து விளைபொருள்கள் அங்கே போகக்கூடாது, அங்கிருந்து இங்கே வரக்கூடாது என்கின்ற நிலைமை இன்னும் தொடரக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு இந்த திருத்தச் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார் கூறியுள்ளார். நேற்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால நம்முடைய தமிழகத்திலே உள்ள 14,144 பாசன ஏரிகளிலே 2,692 ஏரிகள் 100 விழுக்காடு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அது 100% கண்காணிக்கப்படுகிறது. அதேபோன்று கடலோர மாவட்டங்களில் 7,378 ஏரிகளிலே 1,579 ஏரிகள் 100 விழுக்காடு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதேபோல தென் மாவட்டங்களான மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 7,605 ஏரிகளில் 979 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றது. கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி கூறியுள்ளார். நேற்று கோவையில் மேம்பால பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கோவை மாவட்டத்தில் பல்வேறு பாலங்கள், இன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 பாலங்கள், இன்னைக்கு கோயம்புத்தூர் அனைத்து சாலையும் இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டிருக்கு. தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு எல்லா சாலையும் அகலப்படுத்தி போடப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா எங்கே பாலங்கள் தேவையோ நீங்க அத்தனை பாலங்கள் இருக்கு. அதே போல மத்திய மாநில இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமா வேலை நடக்குது. அதே போல இந்த கொரோனா பேரிடர் வந்த போது பாத்தீங்கன்னா நேரடியாக சென்று கொரோனா தடுப்பு மட்டுமல்ல மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளை பற்றி மக்களுக்கு தேவை செஞ்சுட்டு இருக்கிறார்.
மீனவர்களின் நலனை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக மாநில அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் கூறியுள்ளார். நேற்று மாமல்லபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீனவர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரெவி புயல் தற்போது மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் இது அடுத்த சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். சற்றுமுன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் ராமநாதபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் மன்னார் வளைகுடா, தென் தமிழ் கடல் பகுதி, குமரிக்கடல் பகுதிகளுக்கு நாளை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே சென்னை உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. புரெவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உயர் அலுவலர் கூட்டத்தை போட்டு மழை காரணங்கள்ல ரேஷன் பொருட்கள் எந்த இடத்திலையும் தாமதமின்றி மக்களுக்கு கிடைக்கணும், ரேஷன் பொருட்கள் கூடுதலாக ஒவ்வொரு கடையிலும் இருப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதி கொண்டு போக சொல்லியிருக்கிறோம். மழை நீர் சூழ்ந்து விட்டால் மேட்டு பகுதிக்கு உடனடியாக பொருட்கள் நனையாத அளவுக்கு அந்த பொருட்களை எடுத்து சென்று அப்புறப்படுத்தி வேற இடத்துல இருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $46 உள்ளது. சீனாவைச் சேர்ந்த இடதுசாரி கட்சி உறுப்பினர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது. சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை தொடரும் என்று இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஐஐடி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ஒடிசாவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 3.9 பதிவானது. வருவாய் புலனாய்வு பிரிவின் 63வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் 82 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கான இடத்தினை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று ஆய்வு செய்தார். நிவர் புயல் காரணமாக மின்சார வாரியத்திற்கு 74 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று 440 காய்ச்சல் முகாம்கள் நடைபெறவுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கான்பெராவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 1:40க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி வரும் செவ்வாய்க்கிழமையும் நடைபெறவுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒடிஷா அணியை வென்றது. உலகக்கோப்பைக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சார்பில் 24 பேர் பங்கேற்கின்றனர். இந்த போட்டி பெல்கிரேடில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி 67 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரையில் தொடங்கி வைக்கிறார்.
விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் பேச்சு நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த புரவி புயல் அடுத்த சில மணி நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தூத்துக்குடி கடற்கரை பகுதியை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று கான்பராவில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.